கபர்தார் 10 நாள் பிரிஞ்சு போனவங்களை எல்லாம் சேர்க்கணும் இல்லாட்டி அப்படின்னு கெடு விதிச்சிருக்கார் செங்கோட்டையன். சரிதான் போனான்னு அடுத்த நாளே அவரை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கிட்டாரு எடப்பாடி. 2 பேரும் செய்யறதும் மகா அபத்தங்க. முதல்ல செங்கோட்டையன் சொன்னதை பார்ப்போம். பிரிஞ்சு போனவங்களை எல்லாம் கட்சியில் சேர்க்கணும், ஆனால் யாரை சேர்க்கணும் அப்படிங்கிறத பொதுச் செயலாளரே முடிவு செய்யலாம் அப்படின்னு சொல்றார். பொதுச் செயலாளர் தான் முடிவு செஞ்சு இவங்களெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கலையே, அப்புறம் எதுக்கு இவர் ஸ்டண்ட் அடிச்சு பிரஸ் மீட் எல்லாம் நடத்திட்டு இருக்காரு. சரி சேர்த்துப்போம், ஆனால் அவங்களுக்கு கட்சியில் எந்த பொறுப்பும் பதவியும் கொடுக்க மாட்டேன், வெறும் தொண்டனா வேணா இருக்கட்டும், கட்சி விவகாரங்களில் தலையிட்டா திரும்பவும் கட்சியிலிருந்து நீக்கிடுவேன் அப்படின்னு செங்கோட்டையனையே கோத்து விடாம அவரை பொறுப்பில் இருந்து நீக்கி மேலும் சிக்கலாக்கிட்டார் எடப்பாடி. ஆக 2 பேரும் அபத்தத்துக்கு மேல அபத்தம் செஞ்சு திமுகவை மகிழ்ச்சியில ஆழ்த்திக்கிட்டு இருக்காங்க. ஆக சேர்க்க போறேன்னு உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு செங்கோட்டையன். கபர்தார் 10 நாள் பிரிஞ்சு போனவங்களை எல்லாம் சேர்க்கணும் இல்லாட்டி அப்படின்னு கெடு விதிச்சிருக்கார் செங்கோட்டையன். சரிதான் போனான்னு அடுத்த நாளே அவரை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கிட்டாரு எடப்பாடி. 2 பேரும் செய்யறதும் மகா அபத்தங்க. முதல்ல செங்கோட்டையன் சொன்னதை பார்ப்போம். பிரிஞ்சு போனவங்களை எல்லாம் கட்சியில் சேர்க்கணும், ஆனால் யாரை சேர்க்கணும் அப்படிங்கிறத பொதுச் செயலாளரே முடிவு செய்யலாம் அப்படின்னு சொல்றார். பொதுச் செயலாளர் தான் முடிவு செஞ்சு இவங்களெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கலையே, அப்புறம் எதுக்கு இவர் ஸ்டண்ட் அடிச்சு பிரஸ் மீட் எல்லாம் நடத்திட்டு இருக்காரு. சரி சேர்த்துப்போம், ஆனால் அவங்களுக்கு கட்சியில் எந்த பொறுப்பும் பதவியும் கொடுக்க மாட்டேன், வெறும் தொண்டனா வேணா இருக்கட்டும், கட்சி விவகாரங்களில் தலையிட்டா திரும்பவும் கட்சியிலிருந்து நீக்கிடுவேன் அப்படின்னு செங்கோட்டையனையே கோத்து விடாம அவரை பொறுப்பில் இருந்து நீக்கி மேலும் சிக்கலாக்கிட்டார் எடப்பாடி. ஆக 2 பேரும் அபத்தத்துக்கு மேல அபத்தம் செஞ்சு திமுகவை மகிழ்ச்சியில ஆழ்த்திக்கிட்டு இருக்காங்க. ஆக சேர்க்க போறேன்னு உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு செங்கோட்டையன்.